ரோட்டு கடை ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தக்காளி தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்கள். எவ்வளோ இட்லி இருந்தாலும் பத்தாது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இதுக்கு தக்காளி எடுத்து இது போல் 4 கீத்து போட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து, அதுக்கப்புறம் அது கூட 2 வரமிளகா காம்பை கிள்ளிட்டு சேர்த்துடலாம். சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ அந்த தக்காளி எடுத்துகிட்டு அதோட தோலை நீக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட வேக வச்ச வரமிளகா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக சீரகம், அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நல்லா கொதிச்சு வர டைமில் கொஞ்சமாக மல்லித்தலை சாப் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான தக்காளி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.